இந்த அங்கே உட்காந்துருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்காங்க பாரு. சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடுவாங்க. அங்க பாரு நம்ம மாடு நிக்குது, சாமி கும்பிட்டு போறாங்க பாரு. ஏன் சோகமா இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. என்னாச்சு? என்னடி ஆச்சு? அப்படிலாம் இல்லடி, நான் நார்மலா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, ஹாப்பியா ரெடி? ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்படிலாம் இல்லை, எப்பவும் போலதான் இருக்கேன். ஹலோ ஹலோ, இங்க வந்து நிக்கணும். ஹலோ, நான் எங்கிட்ட நிற்கிறேன்னு எனக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியும். பார்த்தல மாமாவை பார்த்தோன்னே வெட்கப்படுறா. ஆமா ஆமா. அப்புறம் சக்தி சென்னை போயிட்டு அப்படியே பார்க்க பல பலன்னு வெள்ளை ஆயிட்டியே. ஐஸ்வர்யா கேட்ட கொடுப்ப போல வரா. முறைச்சா கூட நயன்தாரா மாதிரி இருக்கா. சிரிச்சா கூட த்ரிஷா மாதிரி இருக்கால. ஹலோ ஹலோ, அவளே ஏதோ கடுப்புல இருக்கா. இப்படியே பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் நீலாம்பரி ஆயிடுவா, பாத்துக்கோங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சக்தி, மாமாவோட காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி மேட்சா இருக்குல்ல. என்னடி, உன் மாமா சட்டை மட்டும் தான் வாங்கினாரா இல்ல பேண்ட் வாங்க மறந்துட்டாரான்னு கேளு. சரியான கஞ்ச பிசினாரி. அப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு வேஷ்டி தான் கட்டுவாங்க, இன்னும் எப்படி கட்டுவாங்க? அதாங்க கலாச்சாரம். முதல்ல வேஷ்டி ஒழுங்கா கட்ட சொல்லு. ஒழுங்கா கட்டிருக்கேன். ஏய், நான் உங்ககிட்ட பேசல, நீ குறுக்க பேசாத. சக்திக்கு பிடிக்காத மாதிரி முதல்ல பேசாதீங்க. அவளே உங்ககிட்ட பேச சொல்றேன். ஏண்டி சும்மா இருட்டிட்டு. சக்தி ஒன்று சொல்லிட்டா, இந்த தாவணியில செம்ம அழகா இருக்கு.
ஏற்கனவே ஆல்ரெடி 4 பேர் சொல்லிட்டாங்க. நீங்க 5வது ஆளா சொல்றீங்க. டேய், நீ கொஞ்சம் வாயை மூடு. நீ எல்லாம் எதுக்கு வர்ற? வெறுப்பேத்தாத. ம், உங்ககிட்ட எதுவுமே நான் பேச விரும்பல. சக்தி தான் உங்ககிட்ட பேச மாட்றால, அதான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ, அங்க எல்லாம் மாடு புடிச்சிட்டு இருக்காங்கல்ல, நீங்க இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடெல்லாம் பிடிக்கலாம். மாமா உங்களுக்கு வேலையே இல்லையா? காலையிலேயே மொக்க போட வந்துட்டீங்களா? போங்க. பா, இந்த சிரிப்பு இருக்குல்ல, இதோ இந்த சிரிப்பு, இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இனிமே மாடெல்லாம் பிடிக்க வேண்டியதான். நீங்க மாடை பிடிக்கிறீங்களா இல்ல மாடு உங்களை பிடிக்குதான்னு பாக்குறேன். மாடுலாம் நிறைய பிடிப்போம். ஆ, உனக்கு எப்ப என்ன பிடிக்கும்? ஏய், ஊருக்குள்ள நம்மள பத்தி கேட்டு பாரு, காளைய எவ்வளவு அடக்கி இருக்கணும். மாமா, மாமாப்ல கூலிங்க ஒரு பன்னீர் சோடா. என்ன மாடெல்லாம் பிடிச்சிட்டீங்க போல. பின்ன பிடிக்காமலா? 5 மாடு பிடிச்சாம்ல. மாடு பிடிக்கிறது இருக்கட்டும்யா. பின்ன எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க? போட்டுரும். உனக்கு போடாமலா? ஜில்லாவுக்கே போடுறோம். ம்ஹும். அதுல பன்னீர் சோடா கொடு. கடலாம் ஓடுதா மாமா? ஓடுது மாப்ள. உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணா, இங்க சக்தியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சக்தி விட இவன் ஏன் இப்படி கேட்கறான்? மொட்டையா கேட்டா எப்படிப்பா தெரியும்? அவங்க அண்ணன் பேர் கூட சரத். அவங்க வீடு எங்கன்னு தெரியுமா? யாரு நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் சென்னையில இருந்து வரேண்ணா. ஹலோ, என்ன விஷயமா அங்களை தேடுறீங்க? ஏதா பிரச்சனையா? ஐயோ ப்ரோ, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ம். அவங்க என்னோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படியே அவங்கள பார்க்க வந்தேன். இவர் தாங்க மாப்பிள. இவர் போய் கேளுங்க, வீட்டையே காட்டுவாரு. ஓ, சூப்பர் ப்ரோ. ஓ, நீங்கள் தானா? ஆமா. என் பேர் கார்த்திக். மாம்சே, கல்யாணத்துக்கு கெடாவே வெட்டுறோம். சரி மாப்பிள. வாங்க போலாம். வாங்க உட்காருங்க ப்ரோ. போலாமா? போலாம். அப்புறம் ப்ரோ, சென்னையில எப்படி இருக்கு? சென்னையில் நல்லா தான் ப்ரோ இருக்கு. சக்தி உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றா? ஏன் வேலையை விட்டு வந்துட்டா? எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தா. ம். ரொம்ப திமிரு பிடிச்சவ ப்ரோ. வாயாடி வேற. அவளை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. அது ஒரு பெரிய கதை. அதை அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை காட்டுங்க. ப்ரோ, ஒன்று சொல்லிட்டா தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சு? இனிமே அவளை என் முன்னாடி அவா இவன் சொல்லாதீங்க, சரியா? ஓகே ப்ரோ. ம். சக்தி, சக்தி, அண்ணா வந்துட்டீங்களா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுறா. சரி வாங்கண்ணா.
சக்தி என்னடா அண்ணா சாரிண்ணா. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. நீயாவே இல்ல. கார்த்திக் ஞாபகமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க சாப்பிடுங்கண்ணா. நீ சாப்பிட்டியா? பசிக்கலண்ணா, நீங்க சாப்பிடுங்க. என்னடா சாப்பாட்டுல உப்பே இல்ல? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ வேணா சாப்பிட்டு பாரு. இல்லைண்ணா, என்னாச்சு சொல்லு, சொல்லுன்னு கேக்குறல்ல. என்னாச்சுடா? சக்தி சக்தி இதான் bro சக்தி. உன்னை யாரா இங்க வர சொன்னா? எதுக்குடா இங்க வந்த? இங்க பாருங்க, உங்க சட்டையை பிடிச்சது தப்பு தான், உங்க கூட சண்டை போட்டதும் தப்பு தான், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக உங்க காலில் வேணா விழுவுறேன். என்னால சக்தி இல்லாம இருக்க முடியல. ப்ரோ என்ன சொல்றீங்க ப்ரோ? இல்ல எனக்கு புரியல. ப்ரோ இருங்க ப்ரோ, முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், ப்ளீஸ். உன்னை யாரா மாப்பிள்ள இவனை இங்க கூட்டு வர சொன்னது? இல்ல மச்சான், இவன் தான் சக்தி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றான்னு சொன்னான், அதான் கூப்பிட்டு வந்தேன். ஏதோ இன்விடேஷன் வைக்க வந்திருக்கான்னு பார்த்தா வேற எதுக்கும் வந்திருக்கான். என் தங்கச்சி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான்டா. அண்ணா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேண்ணா. என்ன சக்தி சொல்ற? உன்னை யார் இங்க வர சொன்ன? நான் கூப்பிட்டேனா உன்னை? உன்னால நான் இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியும். நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? என்னால வாழ முடியும். இங்க இருந்து போ. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு என் பின்னாடி தேடி தேடி வந்துட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, நான் பணக்காரனா இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, உனக்கு வேற ஏதோ இங்க பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு மட்டும் சொல்லு, பாத்துக்கலாம். நான் உன்கிட்ட எதையும் மறைக்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு தம்பி, நல்ல விதமா சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. என்னால போக முடியாது, சக்தி இல்லாம இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பிரதர் ஒழுங்கு மரியாதை சொல்றேன். சக்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சீரியஸ் ஆகிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடுங்க. தம்பி, மாப்பிள்ள சொன்னது கேட்டுச்சுல, நீங்க ரொம்ப வசதியான விட்ட ஆளு, உங்களுக்கு எங்களுக்கும் செட் ஆகாது. உங்க அப்பா உங்களுக்கு பெரிய பணக்கார விட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. என் தங்கச்சி மாதிரி ஏழ்மையான விட்டு பொண்ணெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ சொல்லு சக்தி, நான் இங்க இருந்து போகணுமா? என் மேல சத்தியம் பண்றி, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுடி, நான் இங்க இருந்து போட்டுமா? என்ன மறந்துட்டு உன்னால இருக்க முடியுமா? சொல்லுடி, நான் இங்க இருந்து போட்டுமா? நான் இங்க இருந்து போயிட்டா நீ நிம்மதியா இருப்பியா? சொல்லிட்டு போடி. ப்ரோ கேட்டீங்களா? அவ சத்தியம் பண்ணாளா? இல்ல இதான் bro சக்தி. சக்தி இல்லாம இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன். ப்ரோ நான் பண்ண ஒரே தப்பு, நான் பணக்கார வீட்டு பையன் இல்லைன்னு சொன்னாதான். இது பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இங்க கோச்சிட்டு வந்துட்டா.
சக்தி இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவ தான் இப்படி பேசுறானா அவங்க அண்ணன் அதுக்கு மேல பேசுறாரு ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏய் கல்யாணம் பண்ணிக்க போறவனே அவன் தான், அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குற? என்ன ப்ரோ சொல்றாரு? ஓய்வு கொள்ளலாம் மழையாய் பொழிந்தே தன் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சக்தி இல்லாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். கூட ஏய் சக்தி, நான் இங்க தாண்டி இருப்பேன். காதல் நானும் பாக்குறேன் நீ உள்ள எவ்வளவு நேரம் தான் இருப்பேன்னு. கருகும் இமையே. காதல் 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 ஏய் எனக்கு பதில் சொல்லிட்டு போடி. இனித்திடும் நரகமா காதல் உண்மையை சொல்றீ, காதல் என்ன பிடிக்கலன்னு சொல்றீ, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். அத விட்டுட்டு கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும்.